கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு விரைவில் வரப்போகிறார், பிறக்க இருக்கின்றார் என்ற உணர்வுகளோடு இப்பொழுது இந்த வாரத்திலே வரக்கூடிய வாசகங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சிறந்த அறிவுரையாக, முன் தயாரிப்பாக அமைவதை பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற பகுதியை பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தை எத்தனை முறை நாம் வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். பல்வேறு மறை உரைகளை, சிந்தனைகளை எல்லாம் நாம் செவிமடுத்திருப்போம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த வாசகம் என்பது நமக்கு புதிய கருத்துக்களையும், புதிய சிந்தனைகளையும், புதிய தெளிவுகளையும் நமக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். எனவே தான் இறை வார்த்தை என்பது, அன்புக்குரியவர்களே, அது தன்னிலே உயிர் உள்ளதாக, அது ஆற்றல் மிக்கதாக, தொடர்ந்து நமக்கு இந்த இறை வார்த்தை நமக்கு உயிரளிக்கின்ற ஒரு வாழ்வாக, வார்த்தையாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த இறை வார்த்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்று சொன்னாலும் கூட, இன்றைக்கும் இந்த இறை வார்த்தை நமக்கு தகுந்த செய்தியையும், நமக்கு வேண்டிய வழிமுறைகளையும் இறைவன் பேசுவதாக நமக்கு கொடுப்பது என்பதுதான் விந்தை. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, 6ஆம் மாதத்திலே என்று நற்செய்தி இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. 6ஆம் மாதம், 6 என்ற எண். இதே ஒரு எண்ணை மீண்டுமாக வானதூதர் சொல்கின்றார். பாருங்கள், முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஆக 6ஆம் மாதம் என்பது முதலிலேயும் சரி, கடைசியிலேயும் சரி, இந்த 6 என்ற எண் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 6ஆம் மாதத்தில் என்று சொல்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, இது யூத கேலண்டர் நாட்குறிப்பு அடிப்படையிலே அவர்கள் மாதத்தை கணக்கிடுகின்ற முறையிலே அவர்களுடைய அந்த மாதம் என்பது 6ஆவது மாதம். எனவே இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, எதிர்நோக்கோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எனவே 6ஆம் மாதம் என்பது மிக விரைவாக அந்த மாதத்தினுடைய நிறைவு, அந்த ஆண்டினுடைய நிறைவு வரப்போகிறது. எனவே 6ஆம் மாதத்திலே என்ற வகையிலே அன்னை மரியாவுக்கு ஆண்டவருடைய தூதர் தோன்றுகின்றார். அதேபோன்று 6 என்ற எண்ணிக்கையை 6ஆம் மாதம் என்று எலிசபெத் அம்மாளை குறித்து கபிரியேல் வானதூதர் சொல்கின்றார். இந்த 6 என்ற எண்ணிக்கை என்பது, அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே எப்படி இடம்பெறுகிறது, பொருள் பெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். 7 என்பது நிறைவை குறிக்கிறது. எனவே தான் கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைத்தார்? 6 நாட்கள் படைத்தார். 7ஆம் நாள் அதை நிறைவு செய்துவிட்டு ஓய்வெடுத்தார் என்று 7ஆம் நாள் என்பது நிறைவின் நாளாக இருக்கிறது. யூதர்களுடைய வழக்கப்படி, விவிலியத்தின் பாரம்பரியத்தின்படி கூட ஞாயிறு என்பதுதான் முதல் நாள், சனிக்கிழமை என்பது ஓய்வு நாள். இன்றைக்கும் இஸ்லாமிய நாடுகளிலே இதை கடைபிடிக்கின்றார்கள். எனவே ஞாயிறு என்ற அந்த வார்த்தையே சூரியன் என்றுதான் பொருள். எனவே இந்த சூரியன் ஞாயிறு உதிக்கின்றான். எனவே அந்த வாரம் தொடங்குகிறது, அந்த சூரியன் மறைகின்றான், அந்த வாரம் நிறைவு பெற்று ஓய்வு நாளாக சனிக்கிழமை கருதப்படுகிறது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, 6ஆம் மாதம் 6 என்ற எண்ணிக்கை நிறைவை குறிப்பது அல்ல. 7 என்பது படைப்பினுடைய நிறைவாக இருக்கிறது. மேலுமாக நாமான் எலியா என்ற இறைவாக்கினரிடம் வருகின்ற பொழுது, நீ சென்று 7 முறை யோர்தான் ஆற்றிலே மூழ்கி எழுந்து வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருவெளிப்பாட்டு நூலிலே 7 சீல்கள், 7 எக்கால முழக்கம் என்று 7 என்பது அங்கே இடம்பெறுகிறது. ஆனால் 6 என்பது ஒரு குறைவுள்ள எண்ணாகவே இருக்கிறது. எனவே 7 என்பதற்கு முன் ஒரு தொடக்கமாக இது அமைகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக
எத்தனை மாதங்களுக்கு முன்பாக இந்த திருமுழுக்கு யோவான் கருவாக உருவாகிறார், இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே திருமுழுக்கு யோவான் 6 மாதத்திற்கு முன்பாகவே அவர் இந்த உலகத்திலே வரவேண்டிய கடவுளின் திட்டம் இருக்கிறது. அவருடைய பிறப்பிற்கு பிறகுதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வருகிறார். எனவே இறைவனுடைய திட்டம் என்ன என்று சொன்னால், திருமுழுக்கு யோவான் ஒரு முன் தயாரிப்பாளராக இருக்கின்றார். அவர் முன் வருகின்ற ஒரு இறைவாக்கினராக இருக்கின்றார். எலியாவினுடைய வல்லமையோடு அவர் இருக்கின்றார். இதைத்தான் இன்றைக்கு இந்த சிந்தனை வாசகத்திலே நாம் கேட்டோம். அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சொல்லி. அவர் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்கு பிறகு அவர் 2ஆம் நிலைக்குத்தான் இருக்கின்றார். இயேசு முதலிடம் பெறுகின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த இறை திட்டம் என்பது இந்த வரலாற்றிலே எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு ஒரு திட்டவட்டமாக கடவுளுடைய அந்த படைப்பிலே, கடவுளுடைய அந்த ஏற்பாட்டிலே இந்த மறை நிகழ்வு நடைபெறுகிறது என்று பாருங்கள். எனவே தான் கிறிஸ்மஸ் பெருவிழா என்பது ஒரு சாதாரண விழாவாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கும் இது வரலாற்றிலே 2ஆக பிரிக்கக்கூடிய ஒரு மறை நிகழ்வாக, மைய நிகழ்வாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலே இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு எதிர்நோக்கி இருக்கின்ற நமக்கு மையமாக இந்த பிறப்பின் விழா அமைய வேண்டும். இயேசு என்பவர் என்னுடைய உள்ளத்திலே பிறந்து என்னை மாற்ற வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பு எனக்கு மாபெரும் ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக என்னுடைய வாழ்விலேயும் இடம்பெற வேண்டும் என்பதுதான் முன் தயாரிப்பு. அதைத்தான் திருமுழுக்கு யோவானும் செய்தார். எனவே அன்புக்குரியவர்களே, எஞ்சி இருக்கின்ற இந்த நாட்களிலே நம்மையே நாம் தயாரிப்போம். இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவோம். ஒவ்வொரு ஆண்டும் இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறந்து அருளால் நிறைத்து மகிழ்ச்சியால் நம்மை இன்னும் அதிகமாக வளர்க்க ஆண்டவருடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.